கடந்த திமுக ஆட்சி தோல்வி அடைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் வேலை வாய்ப்பு மோசடி. அரசு வேலையில் பல்வேறு துறைகளில் லஞ்சம் பெற்று அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டதனால்தான் ஸ்டாலின் அரசு முற்றாக தோல்வி அடைந்தது. அதற்கு ஒரு உதாரணம் தான் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த ஊழல். இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தவர் KN நேரு ரெட்டி. இந்த KN நேரு ரெட்டி அமைச்சராக இருந்தபொழுதுதான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அப்போது முதல்வராக இருந்தவர் ஸ்டாலின். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த KN நேரு செய்த ஊழல் தான் மிகப்பெரிய ஊழலாக இப்போது இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் சொல்லவா வேண்டும்? KN நேரு பற்றிய செய்தி காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது. இவர் விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்பதுதான் இதில் ஹைலைட்டான விஷயம். அப்படி என்னதான் இவர் ஊழல் செய்தார்? நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 வேலை பணியிடங்கள் காலியாக இருந்தது. இவற்றிற்கு TNPSC மூலம் கால்ஃபர் செய்து அதன் மூலம் ஆட்களை எடுத்து முறையாக அந்த இடங்களை நிரப்பியிருக்க வேண்டும். ஆனால் KN நேரு என்ன செய்தார் தெரியுமா? இந்த 2538 பணியிடங்களுக்கும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு TNPSC-யிலிருந்து விலக்கி எடுத்து அந்த வேலை வாய்ப்புகளை தானே பொறுப்பேற்று மறைமுகமாக இந்த வேலை வாய்ப்புகளை தனியாக ஒரு தேர்வு நடத்தி அதன் மூலம் 634 கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணியிடங்களை நிரப்பியிருக்கிறார். 2538 பணியிடங்கள். அதில் ஜூனியர் என்ஜினியர், அசிஸ்டன்ட் என்ஜினியர், சிட்டி பிளானிங் ஆஃபீஸர் போன்ற பல்வேறு உயர் பதவிகள் இருந்தன. மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை லஞ்சம் பெற்று நிரப்பி இருக்கிறார் KN நேரு. இந்த ஊழல் பற்றிய ஆதாரங்களை திரட்டி இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி மத்திய அமைப்பாகும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி மத்திய அரசின் ஒரு உளவு பிரிவு அமைப்பாகும். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி தகுந்த ஆதாரங்களை கொடுத்து ஸ்டாலின் ஆட்சியின் பொழுதே KN நேரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவை அனுப்பியிருந்தது. அதற்கான ஆதாரங்களையும் அனுப்பியிருந்தது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதனால் தப்பித்துக் கொண்டு திரிந்தார் KN நேரு. உடனடியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, ED என்று சொல்லப்படும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி உயர்நீதிமன்றத்தை நாடியது. அங்கு வழக்கு தொடுத்தது. அதன் பிறகு தகுந்த ஆதாரங்கள் இருப்பதால் KN நேரு ரெட்டி மீது, அப்போது அமைச்சராக இருந்த KN நேரு ரெட்டி மீது உடனடியாக FIR பதிவு செய்து அந்த வழக்கு பற்றிய விவரங்களை கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டது உயர்நீதிமன்றம். ஆனால் ஸ்டாலின் அரசு இதை செய்யவில்லை. இது மிகப்பெரிய மோசடி. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இரவு பகலாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். TNPSC எக்ஸாம் எழுதி வேலைக்கு சென்று விடலாம், அரசு வேலைக்கு சென்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த KN நேரு செய்த மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய ஊழல், மக்கள் விரோத செயல், அவற்றை ஊழல் மூலம் நிரப்பியதுதான். TNPSC மூலம் நிரப்பாமல் தானாக ஒரு தேர்வை நடத்தி இந்த பணியிடங்களை நிரப்பியிருக்கிறார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு KN நேரு. இப்படி பல கோடி மக்கள் படித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு பொது தேர்வு துறையை சீரழித்து விட்டார் KN நேரு. இதற்கு மிகவும் ஆதரவாக இருந்தவர் அப்போது முதல்வராக இருந்த ஸ்டாலின். ஸ்டாலினின் மிக மோசமான ஆட்சிக்கு இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். பல்வேறு ஊழல்கள் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய மோசடி. இந்த மோசடியை செய்தும் அது பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தார் ஸ்டாலின். உதயநிதியும் ஒன்றுக்கு உதவாத ஒரு நபராகவே இருந்தார். இது பற்றி எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை உதயநிதி. இது போன்ற ஊழல்கள் செய்தால் நமது ஆட்சி பறிபோய்விடும் என்று அமைச்சர்களுக்கு இவர்கள் எந்தவித எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை. அதற்கான பலனை இப்போது ஸ்டாலினும் உதயநிதியும் துர்கா ஸ்டாலினும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். படு தோல்வியை சந்தித்திருக்கிறது திமுக. இதில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. சரி, இப்படி ஊழல் செய்த பணத்தை தான் மட்டுமே எடுத்துக்கொண்டாரா அமைச்சர்? அப்போது அமைச்சராக இருந்த KN நேரு? இல்லை, இதை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் முக்கியமான நபராக இருப்பவர் அப்போதைய முதல்வர்
மு.க. ஸ்டாலின், அப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இருந்த பல்வேறு அமைச்சர்கள் ஊழல் செய்தாலும் இந்த ஊழல் மிக மோசமானது. இது பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. 2538 வேலை வாய்ப்புகளை பறித்து விட்டார் KN நேரு. இவர் ஒரு சமூக விரோதி, மக்கள் விரோதி. இவருக்கு உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வழங்க வேண்டும் நீதிமன்றம். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது. இப்போது ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் தோல்வியடைந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்த நடிகர் விஜய் இப்போது முதல்வர் விஜயாக மாறிவிட்டார். முதல்வர் விஜய் எடுத்திருக்கும் முதல் ஊழல் நடவடிக்கை இதுதான். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் விஜய். லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக இருக்கும் அருண் IPS இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அருண் IPS திமுகவுக்கு சாதகமான நபர் என்றும் அவர் ஸ்டாலினுக்கு வலதுகரமாக செயல்பட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் கூறிக்கொண்டிருக்கிறார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர். அது ஒருபுறம் போய்கொண்டிருக்கிறது. அது பற்றி இங்கே நாம் விவாதிக்க தேவையில்லை. ஆனால் இங்கே ஒரு நபர் மீது, ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ஊழல் வழக்கு சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்றம் இந்த வழக்கில் FIR பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. அப்படியானால் வழக்கு பதிவு செய்து அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஆகவே KN நேரு மீது ஊழல் வழக்கை பதிவு செய்து அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கும் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரிக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். தமிழக உயர்நீதிமன்றத்திற்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று தற்போது கூறப்படும், இப்போது சென்னை ஹைகோர்ட் அல்ல, அது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்றுதான் இப்போதும் அழைக்கப்படுகிறது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் அதிகாரப்பூர்வமாக. அப்படியானால் இந்த KN நேரு மீது என்ன நடவடிக்கை எடுப்பார்கள்? விரைவில் அவர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. KN நேரு அடித்த கொள்ளையில் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பங்கு கொடுத்தாரா என்றும் விசாரணை நடந்து வருகிறது. இதுதான் ஆட்சி மாற்றத்தின் மிக சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம். முன்பு ஆட்சியில் இருந்த தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் இது பற்றி கவலை கொள்ளவே இல்லை. இது பற்றி அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவையெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்படும் நடவடிக்கை என்று கூறிவிட்டு ஒதுக்கிக் கொண்டார். ஆனால் இப்போது வழக்கு பாய்ந்திருக்கிறது. 23ஆம் தேதி வரை, இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை KN நேருவை கைது செய்யக்கூடாது, விசாரணை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறது உயர்நீதிமன்றம். 23ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் 23ஆம் தேதிக்கு பிறகு KN நேரு ரெட்டி கைது செய்யப்படலாம். அவர் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி மூலம் கைது செய்யப்படுவாரா அல்லது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் கைது செய்யப்படுவாரா என்பதுதான் ஹைலைட்டான விஷயம். 20 வேலை வாய்ப்புகள் அல்ல, 2538 வேலை வாய்ப்புகளை பறித்து இளைஞர்களின் வாழ்வை இருளாக்கி இருக்கிறார் KN நேரு ரெட்டி, முன்னாள் அமைச்சர் KN நேரு ரெட்டி. இதில் 653 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி. அப்படியானால் இது மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பது அடுத்தடுத்து நடக்கும் வழக்குகளின் தீவிர தன்மையை பொறுத்துதான் இருக்கும். இந்த வழக்கு சைனாவில் நடந்திருந்தால் KN நேரு ரெட்டிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இது இந்தியா, தமிழ்நாடு. இங்கே இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பல கட்ட விசாரணை, பல கட்ட நீதிமன்ற விசாரணைக்கு பிறகுதான் முடிவாகும். ஆனால் இவர் கைது செய்யப்படுவது உறுதி என்பது தெளிவாக இருக்கிறது. இந்த வழக்கின் விவரங்களை கேட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் அதிர்ச்சி அடைந்து கிடக்கிறார்கள். முதலில் KN நேரு மீது ஊழல் வழக்கு பாய்ந்திருக்கிறது. அடுத்து எந்த முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பாயுமோ, இவர்கள் என்ன ஊழல் செய்திருக்கிறார்களோ என்றெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினும் உதயநிதியும். திமுக அரசு ஏன் தோல்வி அடைந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதற்கு ஒரு சிறு உதாரணம் தான் KN நேரு மீது பாய்ந்திருக்கும் லஞ்ச ஊழல் வழக்கு. 2538 வேலை வாய்ப்புகளை பறித்து இருப்பதுதான் ஸ்டாலின் செய்திருக்கும் மிகப்பெரிய சாதனை. இதற்கு துணை போயிருக்கிறார் அப்போதைய அமைச்சர் KN நேரு ரெட்டி. இந்த நேரு ரெட்டிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.